2.5 வயது குழந்தையை கொள்ளுகிற கொடிய சமூகம் இந்த தமிழ் சமூகம் தான். காமம் உனக்கு தலை தூக்குகிறது. 9 வயது மாணவியாக இருந்தாலும் சரி, 2.5 வயது பெண் குழந்தை கற்பழிப்பு கொல்லப்படுகிறது. சாதாரண கட்டட தொழிலாளி குடும்பம், சமூக கட்டமைப்பை நாசமா போச்சுங்க. அதனால அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம கூட்டிட்டு போய் கற்பழிச்சு கொண்டுட்டான்னா யாரு கேட்க போறா? யார் புகார் கொடுக்க போறா? முதல்ல பிணக்குறாய் பண்ண டாக்டரை சஸ்பெண்ட் இல்ல, பணியிலிருந்து விடுவிச்சிருக்கு. அந்த வேலை செய்ய தகுதியிலையும் தானே அர்த்தம். இப்போ விஜய் ஒரு உத்தரவு போட்டார். 750 மதுக்கடை, கோயில், பள்ளிவாசல், சர்ச்சு, தேவாலயங்கள், பள்ளிக்கூடம் எல்லாம் எடுத்துருங்கன்னு. 750 மதுக்கடை வேற இடம் தேடிட்டு இருக்கேன். அப்ப வரப்போகுது. அப்ப இது எதுக்கு இந்த நாடகம்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுகல 10 ரூபா பாலாஜி, இன்னும் 10 ரூபாய்க்கு பாட்டில் பணம் போயிட்டு இருக்க. யாருக்கு போகுது? நானும் கரடிக்கத்தான் கத்துறேன். அதாவது மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்றாரு, சினிமா படம் மாதிரி ஒரே நாள்லாம் அந்த 10 ரூபா வாங்குறதெல்லாம் குறைச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இவங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 ரூபா யாரும் விஜய் வீட்டுக்கே போகுது, வேற எங்க போகுது? விசிகா பொறுத்த வரைக்கும் விசிகா நிர்வாகிகளை தவிர அத்தனை பேர் தாவேக்கா போயிட்டாங்க. திமுக அனுதாபியை காட்டிக் கொள்வதா, தாவேக்கா அனுதாபியை காட்டிக் கொள்வதா என்பதில் ஒரு தடுமானம். முழுமையா திமுக உடைத்துக் கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப என்ன சொல்றாரு? திமுகவை தூக்கி நிறுத்துகிற வலிமை எனக்கு இல்லைங்கிறது. அப்ப இவ்வளவு நாள் இருந்ததா? அப்ப எல்லாமே பதவி 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 தான், பணம் பணம். இதில் விசிகாருடைய நிலைப்பாடு சின்ன விண்ணம் ஆகி அவரை கட்சியை கட்டுப்படுத்த நிலைமையில் அவர் இல்லை. வணக்கங்க. வணக்கம். தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய நிகழ்வாக கோவையுடைய அந்த மாணவி பலாத்கார விவகாரம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக ஏன் இது பேசுபொருளாக மாறுதுன்னா, விஜய்க்கு பெரிய அளவில் பெண்கள் ஆதரவு பெற்றதுக்கு முக்கியமான காரணமே பெண்கள் தமிழ்நாட்டில் வாழவே முடியாத அளவுக்கான ஒரு சூழல் இருக்குது. திமுக ஆட்சி பெண்கள் பாதுகாப்பாக உறுதி செய்யலை. இதுதான் அவருடைய பரப்புரையில் மிக முக்கியமானதாக இருந்தது. அதை சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு காலத்திலும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதிவிடுறதையும் பார்க்க முடியுது. முதல்ல கோவை மாணவி விவகாரம் அது என்னது, அதுக்கு பிறகு அரசு எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது? இல்லை, இதில் எத்தனை விஜய் வந்தாலும் இது போன்ற பாலியல் வன்முறை நடந்து கொண்டு தான் இருக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் மது விலக்கு. இது ஒன்று தான் இந்த பாலியல் வன்முறைக்கு ஒரே தீர்வு. நீங்கள் அவனுக்கு அளவுக்கு அதிகமான போதை வருகிற பொழுது மூளை செயலிழந்து போகிறது. அப்போ அவனுக்கு காமம் அவனுக்கு தலை தூக்குகிறது. அப்போ 9 வயது மாணவியாக இருந்தாலும் சரி, 2.5 வயது பெண் குழந்தை கற்பழிப்பு கொல்லப்படுகிறது. திமுக ஆட்சி நடந்ததா? அப்போ இதுக்கு டிஜிபி போவார், டிஐஜி போவார், ஐஜி போவார். இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் மது விலக்கு தான். அவனுக்கு இந்த 9 வயது சிறுமியை சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிருக்கான். எங்கள் தென்னந்தோப்புக்கு கடத்திட்டு போயிருக்கா, 2 பேர் கடத்திட்டு போயிருக்கானுங்க. 2 பேருமே மது போதையில் இருந்திருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு மதுவால் நடக்கிற தீமைகள் தான். நீ ஜெயிலில் முடிச்சு போட்டீங்கன்னா அவன் உள்ளே இருக்கிறான், தூக்கில் போட்டாலும் செத்து போகிறான். அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவனுக்கு அடிப்படை கல்வி போதிக்கப்படவில்லை. கல்வி இருந்தால் அவனுக்கு அடிப்படை அறிவு வேலை செய்யும். 2 மது ஒன்று, கல்வி, 2மே இங்கு தட்டுப்பாடு. கேரளாவில், ஆந்திரா, கர்நாடகா, அப்படியே நீங்கள் மற்ற மாநிலங்களை பாருங்கள். 2.5 வயது குழந்தையை கொள்ளுகிற கொடிய சமூகம் இந்த தமிழ் சமூகம் தான், வேறு யாருமே இல்லை. இதை பற்றி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியோ விஜயோ இதை பற்றி ஒரு நிமிடம் கூட சிந்தித்ததாக எனக்கு தெரியல. அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஜான் ஆரோக்கியசாமியாவது இதை சொல்லியிருப்பாரு எனக்கு தெரியல. நீங்கள் பீகாரில் மதுவே இல்லை, குஜராத்தில் 75 ஆண்டு காலமாக மது இல்லை. இப்போ விஜய் ஒரு உத்தரவு போட்டார். 750 மதுக்கடை, கோயில், பள்ளிவாசல், சர்ச்சு, தேவாலயங்கள், பள்ளிக்கூடம் எல்லாம் எடுத்துருங்கன்னு. 750 மதுக்கடை வேற இடம் தேடிட்டு இருக்கேன். அப்போ வரப்போகுது. அப்போ இது எதுக்கு இந்த நாடகம்? திமுகல 10 ரூபா பாலாஜி, இன்னும் 10 ரூபாய்க்கு பாட்டில் பணம் போயிட்டு இருக்க. யாருக்கு போகுது? நானும் கரடிக்கத்தான் கத்துறேன். அதுக்கு தான் நேற்று அந்த டாஸ்மாக் அமைச்சர், அதாவது மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்றாரு, சினிமா படம் மாதிரி ஒரே நாள்லாம் அந்த 10 ரூபா வாங்குறதெல்லாம் குறைச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இவங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 ரூபா யாரும் விஜய் வீட்டுக்கே போகுது, வேற எங்கே போகுது? உங்கள் ஆட்சியே சினிமா ஆட்சி தானே. சினிமா பார்த்து தானே வந்திருக்கான். சினிமா திமுக சினிமா, அண்ணா திமுக சினிமா, அண்ணாத்துறை ஆரம்பித்தது சினிமா தானே.
எம்ஜிஆர் அக்கா தம்பி உன் தங்க முகத்தை காமி. ஒன்றும் இல்லை, நீங்கள் 5 வருஷம் ஆட்டம் போடலாம், ஆதம் வருச்சுன்னா முக்தாரை பிடிச்சி உள்ளே ஓடலாம், சவுக்கு வெளியே முக்தார் உள்ளே, என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கான். இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இல்லை என்றால் திமுகவுக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு நேர்வதற்கு ரொம்ப நாள் ஆகுது. 5 ஆண்டு காலம் நீங்கள் ஏதோ எலிசபெத் குயின், இளவரசர் சார்லஸ், வேல்ஸ் இளவரசர் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நேற்று அது குறித்து ஒரு செய்தியாளர் அதே போல தப்பு. சினிமா மாதிரி 10 ரூபா எடுக்க முடியாதுன்னா 10 ரூபா யாருக்கு போயிட்டு இருக்கு? செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்க, நீங்க ஆட்டம் டான்ஸ் ஆடினீங்களா இல்லையா? வன்மையாக இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. இப்போ இந்த இளைஞர்களுக்கு மக்கள் சமூக பொறுப்பு இருக்குன்னு தான் திமுக அண்ணா திமுகவை அழிச்சு ஒழிச்சிருக்கான். இல்லைன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி தமிழ்நாட்டில் காக்ரோச் இயக்கம் வரும், காக்ரோச் வெற்றி காலம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. திமுகவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தப்பிக்க விட்டுருக்கலாம். அடுத்து வர்றவன் கண்டிப்பாக காக்ரோச் வெற்றி கழகம் கண்டிப்பாக உங்களையெல்லாம் தப்ப விடவே மாட்டான். நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இது மக்களை ஏமாற்றி ஆட்டம் போடுற விஷயம் இல்லை. உங்களோட அதிகாரம் இருக்கு. இல்லை, காவல்துறை நடவடிக்கை இதில் எந்த அளவுக்கு சரி? ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட உங்களுடைய அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க, உடலை கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க, என்னுடைய பார்வை கூட அவங்களுடைய குழந்தையுடைய முகம் வரல, அவங்க அப்பா இடத்துல போய் சொல்லி போய் மதுவில் இருந்தவர்கிட்ட போய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மிரட்டி கூட பண்ணினா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காவல்துறை இந்த விஷயத்தில் கரெக்டாக தான் செய்ய இல்லைங்க. காவல்துறையெல்லாம் ஒன்றும் வேலையே இல்லைங்க. ஒரு சாதாரண கட்டட தொழிலாளி குடும்பம், அந்த அம்மா ஒரு பக்கம் இருக்குது, இவன் ஒரு பக்கம், அந்த அம்மாவும் குடிக்கும் இவனும் குடிப்பான், யார்கிட்ட கொண்டு குழந்தை கொடுப்பான்? சமூக கட்டமைப்பை நாசமாக போச்சுங்க சமூக. அதனால அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அதை கூட்டிகிட்டு போய் கற்பழித்து கொண்டுட்டான்னா யார் கேட்க போகிறான்? யார் புகார் கொடுக்க போகிறான்? பல வழக்கு இப்படி காணாமல் போயிருக்கு. அதே போல் இந்த வழக்கு போகும்னு அவன் நினைக்கிறான், குற்றவாளி நினைக்கிறான். இதுதான் நடந்தது. டிஜிபி போயிடுவார், ஏடிஜிபி எல்லாம் போய் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, எரிக்கக்கூடாதா இந்த மாதிரி உடல்களை? ஆமாம், இப்போ பிணக்கூறாய்வு பண்ணணும் மறுபடி. ஆனால் காவல்துறை என்ன, இப்போ அதிகாரம் முழுக்க காவல்துறைக்கு தானே. அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அது பாவம், அது ஏழை குழந்தை, எத்தனை பிணக்கூறாய்வு செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. ஸ்ரீமதிக்கு 3 தடவை பண்ணாங்க. அப்போ அந்த டாக்டரை என்ன பண்ணியிருக்கணும்? பிறக்கூறாய்வு டாக்டர் பண்ணியிருக்கணும். நான் வேதனையோடு சொல்கிறேன், ஒரு டாக்டரு ஒரு பிணக்கூறாய்வை சரியாக செய்ய முடியாதவன் டாக்டரா? அவருடைய பட்டத்தை கிழிச்சு வீசியிருக்கணும், பட்டத்தை கொளுத்தி இருக்கணும். 2வது டாக்டர் சங்கரசுப்பு தான் போராடினார். 2வது ஒரு பிணக்கூறாய்வு, 3வது ஒரு பிணக்கூறாய்வு. முதல்ல பிணக்கூறாய்வு பண்ண டாக்டரை நீங்கள் சஸ்பெண்ட் இல்லை, பணியிலேருந்து விடுவிச்சிருக்கணும். அந்த வேலை செய்ய தகுதியிலேயும் தானே அர்த்தம். இதெல்லாம் யாருக்காவது சூடு சொன்ன வருமா? எந்த சூடு சொன்னையும் வராது. ஸ்ரீமதி வழக்கு 12 கோடி ரூபாய் செலவு பண்ணி கொலை வழக்கை தற்கொலையாக மாற்றுவதற்கு இதே திமுக அண்ணா திமுக ரெண்டுமே பயன்பட்டுருக்கு. இப்போ அதே போல் கோவை போலீஸார்கள்லாம் இந்த விஷயம் குறித்து பேசுறது செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. அதில் போலீஸ்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது, சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆகுது. அது சில பேர் ஏன்னு போடுறாங்க. இந்த வீடியோ வெளியிட்ட ஜெய நியூஸோ ஜெயா ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த நியூஸ் இது ஒரிஜினல் வீடியோ தான் சொல்லி அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவித்து வெளியிட இது ஏஐ வீடியோவில் உண்மையான வீடியோன்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இல்லை, காவல்துறைக்கு நீங்கள் பல வழக்கில் என்ன நடக்கும்னா, குற்றவாளியே வெளியே வந்துடுவான். ஒரு 3 நாளை கொலை பண்ணிட்டு ஒருத்தர் உள்ளே போனான் சென்னையில், ஒருத்தன் அவன் பெயில் வெளியே வந்துட்டான், நிரூபிக்க முடியல. இதுதான் போலீஸோடைய வேலை. நீங்கள் காவல்துறை ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜ்ஷீட் போடுறாங்கல்ல, சார்ஜ்ஷீட் போட்டு சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது கடுமையான வேலை. இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அது எப்படி சிரிக்க முடியும்? அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு நடந்த கொடுமையை இல்லைங்க, சிரிக்கத்தாங்க செய்வான். நல்ல வேலை வேறு ஏதாவது பார்ட்டி வச்சு கொண்டாடாமல் இருந்தாங்களே. சீரியஸாலாம் எடுக்கிறது இல்லைங்க. நீங்கள் சீரியஸாக கேட்குறீங்க, இதெல்லாம் சீரியஸாக. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்க போனீங்கன்னா நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்களா? நீங்கள் போய் ஒன்றும் வேண்டாம், ஐயா அங்கே அடிச்சுக்கிறாங்க 2 பேர், மண்டை ஓடி ரத்தம் வருது, அடிச்சுட்டுலாம் இங்கே வருவாங்க, ஐயா பார்த்துக்க, நீ போ. அடிச்சுட்டு எங்கே வருவாங்க? காவல்துறையெல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போச்சு இந்த திராவிட இயக்கத்து காலத்துலேயே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா தனியாக போனீங்கன்னா போலீஸ் விசாரிக்காது தெரியுமா? போகும்போது யாரை கூட்டிகிட்டு போனோம்? ஆளுங்கட்சிக்காரன் புரோக்கரை கூட்டிகிட்டு போகணும். நீ போன போலீஸில் போனது இல்லையா? தனியாக போய் சொன்னீங்கன்னா சரி போ நாளைக்கு பார்க்கலாம் போ. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா யாரை கூட்டிகிட்டு போகணும்? ஆளுங்கட்சி நபரை கூட்டிகிட்டு போகணும். ஆளுங்கட்சி நபர் இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் நீங்கள் சொல்ல கேட்கவே மாட்டோம். நீங்கள் தான் குற்றவாளி. புகார் கொடுக்க போன நீங்கள் தான் குற்றவாளி. பல வழக்குகள் பதிவாவதே இல்லை. பல வழக்குகள் பதிவாக ஸ்டேஷன்லேயே கட்ட பஞ்சாயத்து.
அதனால் அது காவல்துறையை சொல்லி பொறுப்பு இல்லைங்க, சமூக குற்றம் அது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கல்வி அறிவு இல்லை. ரெண்டாவது குற்றவாளிகள் மது போதை. இதுதான் நீங்கள் ஒவ்வொரு சமூகமும் போலீஸை காப்பாற்றாது, சட்டம் காப்பாற்றாது, இராணுவம் காப்பாற்றாது. உங்களை அடிப்படையாகவே பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் சமூக அறிவு வேணும். கேரளா போங்க, எங்கேயும் போகாது. கேரளாவில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் அத்தனை பேர் ஒன்று கூடுவோம். சின்ன தப்பே நடக்காது, அதுதான் விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே அங்கே பொது அறிவு இருக்குது. எல்லாருக்கும் 100% கல்வியை கொடுத்துட்டான். ரெண்டாவது அங்கே இன்னொன்று என்ன பண்ணிட்டான், கம்யூனிஸ்டத்தை கொடுத்துட்டான். கேரளா முதலமைச்சர் வரதை பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு இன்னோவா கார், முன்னாடி ஒரு ஜீப்பு. இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி வருது? பனையூரில் தொடங்கினா தலைமை செயலகம் வரைக்கும் 17 கிலோமீட்டரு. வண்டி அரசு பார்த்தீங்கன்னா அந்த சைரன்கார் கோடம்பாக்கம் வடபழனி சுற்றி வர்றாரு. பெட்டி கடை, டீ கடை, பழைய டீ குடிச்சிருப்பார்ல, அங்கேயெல்லாம் அந்த சைரன் வண்டி போயிட்டு பார்த்தா அந்த வண்டி அசோக்நகர், கோடம்பாக்கம், வடபழனி, கேகேனருக்குள்ளே சுற்றுது. அப்படி நேரம் பார்த்தாலும் இதுதான். இது ஒரு சமூக அந்தஸ்து. சமூக கேரளா சிஎம் சதீஷா ஒரு இன்னோவா கார், சைரனே இல்லை. பார்த்தீங்களா? சைரனே இல்லை, முன்னாடி ஒரு ஜீப், அவ்வளோதான். அங்கே கேரளாவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களே, வேறு எங்கேயும் கேட்காதீங்க. ஒரே ஒரு இன்னோவா காரில் ஒரு முதலமைச்சர் மட்டும் வர்றாரு கேரளாவில், முன்னாடி ஒரு ஜீப்பு வருது. இங்கே இத்தனை வண்டி, ஜாமர், இதெல்லாம் தேவையா? அப்போ இதெல்லாம் சினிமா ஆட்சி. திராவிட இயக்கம் முடிந்த பிறகு 2 திராவிட இயக்கம் சேர்த்து இப்போ ஒரு சினிமா ஆட்சி வந்திருக்கு. இப்போ குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அதாவது ஒரு சில குற்றச்சாட்டுகளுமே வச்சுருக்காரு. கருத்தியலிலும் கோட்பாடுகளிலுமே நிலைப்பாடுகளுமே கட்சி மாறி மாறி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பனையூர் பாபுடைய விலகலுக்கு என்ன காரணம்? பனையூர் பாபு 1 மாதத்துக்கு முன்பே தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவராக அவர் பதவி ரிசர்வ் பண்ணிட்டார். திரும்ப இந்த கூட்டணியில் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்து தன்னுடைய முகவராக தாவேக்கள் இருப்பாருன்னு திமுக நம்பிச்சு. தங்கள் பக்கம் ஏதாவது தாவேக்க திரும்பினால் திரும்ப வாபஸ் வாங்கிடுவார், தங்களை காப்பாற்றுவார்னு திமுக நம்பிச்சு. ஏன்னா பல கோடி ரூபாய் கொடுத்து 8 வேட்பாளர்களுக்கு பல கோடி கொடுத்துருக்கு. இந்த நன்றி கடனுக்கு தன்னோடு இருப்பார் எதிர்பார்த்துச்சு. அவர் நன்றியும் இல்லை, கன்றியும் இல்லை. அவர் முழுசாக தாவேக்க பக்கம் போயிட்டார். போன பிறகு பனையூர் பாபை இப்போ திமுக அரவணைக்க துவங்கியிருக்கு. இனி ராஜா திருமாவை கொடுத்த அறிக்கை இன்னும் 1 வாரம் ஓடிட்டுருக்கு. இதே போல் இனி தொடர்ந்து திருமாவை எதிர்ப்பதற்கு திமுக யாரை பயன்படுத்தும்? பனையூர் பாபை பயன்படுத்தும். கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும் பல விஷயங்கள். அதற்காகத்தான் பனையூர் பாபு அங்கே போயிருக்காரு. இப்போ கண்டிப்பாக 3 பேருக்கு வாரியம் கொடுக்கலின்னா ஆளூர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி, சிந்தனை செல்வன். சிந்தனை செல்வன் அறிக்கை என்ன சொல்லியிருக்காரு? நீ சொன்ன தலைவர் மேலே சொல்ல அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் உண்மைதான், அது வாஸ்தவம் தான். கவனிச்சிங்களா? பரிசீலிக்கப்பட வேண்டியது, வேண்டியது. நீ சொன்ன அத்தனை நியாயம் தான், அவர் செஞ்சிருக்காருயா இவர் சொல்கிறாரு. யார்? சிந்தனை செல்வன். அப்போ தலைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இவர் இருக்கார். நீ சொல்கிற அத்தனை அப்போ குற்றச்சாட்டுகள் போல உண்மைதானே ஒத்துக்கிறாரு. ஏன் ஒத்துக்கிறாரு? எனக்கு வாரியம் வாங்கி கொடுக்கலினா நானும் அங்கே தான் இருப்பேன். இது அவருக்கு ஒரு மறைமுக மிரட்டல். யாருக்கு? திருமாவுக்கு சிந்தனை செல்வா மறைமுக மிரட்டல், இல்லை நேரடியான மிரட்டல். மறைமுகம் என்ன? அவர் சொன்ன குற்றச்சாட்டுன்னு அப்படி தான் இருக்குது, அப்படி தான் நினைக்கிறாரு. ஆளூர் ஷானவாஸ் என்ன நினைக்கிறாரு? வாரியம் கொடுத்தா இருப்பான், இல்லைன்னா அங்கே போயிடலாம். செந்தில் பாலாஜி அதே மூடு தான் இருக்கார். சிந்தனை செல்வன் 3 பேரும் இந்த ஐவர் குழு தாங்க அவர் இயக்குது. ஐவர் குழு இப்போ அதில் சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி 3 பேரும் பதவி கொடுத்தால் இங்கே தொடர்வது, பதவி இல்லைன்னா திமுகவுக்கு போயிடுறது. அந்த முடிவில் அவர்கள் இருக்கிறார்கள். ரவிக்குமார், பெரிய ரவிக்குமார், சின்ன ரவிக்குமார், வன்னி அரசு சின்ன ரவிக்குமார் 2 பேரும் திமுக பாசத்தை விட்டு முழுசாக விலகிட்டாங்க. திமுக எப்படி எலும்பு துண்டாக இருந்தாங்க, அதே போல் இப்போ தாவேக்கா பக்கம் எலும்பு துண்டாக வந்துட்டாங்க. தாவேக்கா எதை சொன்னாலும் கேட்பாங்க. தாவேக்கா சொல்லுவதுதான் இவர்களுடைய கொள்கை. விசிகாவுடைய கொள்கை எது? தாவேக்காவினுடைய கொள்கை தான் விசிகாவுடைய கொள்கை. இப்படி தான் மாறப்போகுது. இது அவர் திருமாவால் கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியை இழந்து விட்டார். இழந்து விட்டதனுடைய விளைவு நீங்கள் பனையூர் பாபு சொன்ன குற்றச்சாட்டு அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய
ஒரு இயக்கம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த விசிகா தான் உதாரணம். என்ன காரணம் சார்? இப்போது விசிகா மேலே எல்லாருக்கும் ஒரு இஸ்லாமியர்கள் பலருக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு, ஒரு ஜனநாயக சக்தியாக பார்த்தாங்க. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் சொல்லிட்டீங்க தலித் பகுதிகளில் திருமாவளவன் செல்வாக்கு இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஜனநாயக சக்திகள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு விசிகாவுக்கு உண்டு. அது எல்லாமே இந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள திருமாவளவனுடைய மாறியான அந்த ஸ்டாண்டால் அதுவும் குறைஞ்சிட்டு இருக்கோம். இந்த மிகப்பெரிய இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் விசிகா நிர்வாகிகளை தவிர அத்தனை பேரும் அங்கே போயிட்டான், தாவேக்கா போயிட்டான். இருந்தாலும் இவர் தன்னை திமுக அனுதாபியை காட்டிக்கொள்வதா தாவேக்கா அனுதாபியை காட்டிக்கொள்வதா என்பதில் ஒரு தடுமான். முழுமையாக திமுகவிலிருந்து உடைத்து கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, திமுகவை தூக்கி நிறுத்துகிற வலிமை என்கிட்ட இல்லைங்கிறது. அப்போ இவ்வளோ நாள் இருந்ததா, இவ்வளோ நாள் அவர்கிட்ட இருந்ததா, இந்த கேள்வி வருதா இல்லையா? இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. நீ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க தயார், ஆனால் 2 ரவிக்குமார், சின்ன ரவிக்குமார், பெரிய ரவிக்குமார் 2 பேருமே இவரை நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு இது 2 5 போச்சு. 3 வாரியம், 2 அமைச்சர். இப்போ ரவிக்குமார் என்ன நினைக்கிறாரு, இப்போ அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எம்பி ஆகணும்னா தாவேக்காவோட கூட்டி இருந்தால் தான் எம்பி ஆக முடியும், திமுகவோடு இருந்தால் ஆக முடியாது. அப்போ எல்லாமே பதவி 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 தான், பணம் பணம். இதில் விசிகாருடைய நிலைப்பாடு சின்னாபின்னம் ஆகிவிட்டது. அவரை கட்சியை கட்டுப்படுத்த நிலைமையில் அவர் இல்லை. அதனுடைய விளைவு திமுக காலையில் திமுக, மத்தியானம் தாவேக்கா, மத்தியானம் தாவேக்கா, ராத்திரியில் திமுக. பாமக மாதிரி ஆகிவிட்டாங்க. எந்த பாமக எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அது மாதிரி ஆயிடுச்சு. இது இவருடைய ஒரு நிலையான அரசியல் என்பது ஒரு தடுமாற்றமான அரசியலை மாறி. இப்போ அதே போல் உதயநிதி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கூட்டத்தில் பேசுகிற இளைஞரணி கூட்டம்னு நான் நினைக்கிறேன். அதில் பேசும்போது காங்கிரஸை கடுமையாக சாடி பேசுகிறாரு. இவ்வளோ நாளாக பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு மோடி, அமித்ஷா தான் காரணம்னு நினச்சேன், ஆனால் காங்கிரஸ் தான் காரணம்னு இப்போ தான் தெரிய வருது. இன்னும் எக்காரணம் கொண்டு காங்கிரஸை நம்ம சேர்த்துக்கவே மாட்டோம், அவங்க துரோகத்தை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி உதயநிதி பேசுகிறாரு. எதை காட்டுது இது? காங்கிரஸ் மீதான கடுமையான சாடல்கள் இல்லைங்க. இது என்ன நடந்ததுன்னா, இந்த தவறு அண்ணா காலத்தில் நடந்துருச்சு. அண்ணா காங்கிரஸை எதிர்ப்பதற்காக ஆர்எஸ்எஸ், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுகள் ஒன்றிணைத்தார். ராஜா ஜெயெல்லாம் சொல்கிறீங்களா? 67 ஒரே நோக்கம். அப்போ கூட்டணி வந்துச்சு, எல்லாம் ஜெயிச்சு எல்லாம் மந்திரி ஆகலான்னு. தனிப்பெரும்பான்மை வந்த பிறகு அண்ணா மட்டும் அமைச்சரவை அமைச்சார். அண்ணா 2 வருடத்தில் இறந்த பிறகு கருணாநிதி உடனடியாக யாரோட கூட்டணி? காங்கிரஸோடு கூட்டணி. எந்த மக்களெல்லாம் சேர்ந்து காங்கிரஸை ஒழித்தார்களோ அந்த மக்களுக்கு காங்கிரஸை திணித்தார் கருணாநிதி. காங்கிரஸை திணித்த பிறகு ஏன் திணித்தார்னா, திருட ஆரம்பித்தார்கள், கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். இதை காப்பாற்றி கொள்வதற்கு வருமான வரித்துறை வேணும், அமலாக்கத்துறை வேணும், சிபிஐ வேணும். 3 காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. அப்போது அன்றைக்கு காங்கிரஸிடம் சரணாகதி அடைந்து வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸுக்கு அடிமையாக இருந்தார்கள், பாஜகவுக்கு அடிமையாக இருந்தார்கள். நீங்கள் 99 திமுக பாஜகவோடு சேர்ந்த பிறகு முஸ்லீம் எல்லாம் நம்பவே முடியல. கருணாநிதியாக பாஜகவோடு சேர்ந்தார், கருணாநிதியாக பாஜக சேர்ந்தார். ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம், அது ஒரு சமூக இயக்கம். இப்படி எதை சொன்னாலும் கேட்கணும். அடிமையாக்கி விட்டான் திமுக காரன் பூரா. பொறுக்கி திங்கணும், கொள்ளையடிக்கணும், அரசுக்கு ஆசை, டாஸ்மார்க்கு, பிடபிள்யூ ஹைவேஸில் ஏமாற்றணும். இதுக்காக கருணாநிதி பிஜேபி சொன்னாலும் ஓட்டு போடுவான், காங்கிரஸ் சொன்னாலும் ஓட்டு போடுவான், கத்திரிக்காய் சொன்னாலும் ஓட்டு போடுவான். இப்படி கொள்கை இல்லாத ஒரு கூட்டணியாக திமுக அடிமைகள் கூட்டமாக மாறிப்போச்சு. இப்போ இந்த அடிமைகள் கூட்டம், கருணாநிதி குடும்பம் எதை வேண்டும் என்று முடிவு செய்கிறதோ அதுதான் அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் அதுதான். இப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா, உதயநிதி நிற்குது. உதயநிதிக்கு பெரியாரோ, அம்பேத்கரோ, மார்க்ஸோ இல்லை பொதுநல கொள்கையோ எதுவும் தெரியாது. சோமா சென்டர் டவுசர் பாய்ஸ் 85 லட்சம் ரூபாய்க்கு ரெட் ஒன் வாங்கி குடிக்கிற கும்பலாக அது மாறி போச்சு. அப்போது இங்கே கொள்கை ரீதியாக எந்த முடிவும் இல்லை. அதிகாரி கவர்மெண்ட் நடத்துகிறான். எங்களுக்கு தினம் துர்கா மாட்ட பெட்டி இறங்கிட்டே இருக்கு. இதை பாதுகாப்பதான் திராவிட இயக்கம், இதுதான் திராவிட கொள்கை, இதுதான் பெரியார் சித்தாந்தம். இது என்ன ஆச்சுன்னா, நாலாவட்டத்தில் காங்கிரஸு பிஜேபியோடு திமுக தொடர்பில் இருப்பது காங்கிரஸுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் ராகுல் காந்தி
திமுகவை வேண்டாங்கிறார். செல்வ பெருந்தகை கட்டிங், இந்த கட்டிங் பெரிய கட்டிங்கு மல்லிகார்ஜுன கார்கே சோனியா மூலம் திமுக இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு காரணமே செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன சோனியா தான். இப்போ வெற்றி பெற்ற பிறகு கட்சி யார்கிட்ட வருது? ராகுல்கிட்ட வருது. ராகுல் இவர்கள் கூட்டு வேண்டவே வேண்டான்னு சொன்ன பிறகு தான் அது தாவேகா பக்கம் போகுது. தாவேகா பக்கம் போன பிறகு தான் திமுக நிரந்தர அடிமைகளுக்கு திடீர்னு நிறையா சொரணம் வந்தது. இதுதான் சண்டை. இப்போ எக்காரணமும் காங்கிரஸை திமுக கூட்டணி வைக்காதுன்னு உதயநிதி பேசுகிறாரு. அதில் நிலைச்சு நிற்பாங்களா? அந்த துரோகத்தை மறக்க மாட்டேன். இல்லை, திமுக பட்டமரமாக போச்சே, இனி திமுக டிமாண்டே இருக்குது. திமுக பட்டமரத்தில் எந்த பறவை வரும்? திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. இது உள்ளாட்சி தேர்தலில் 10% தான் ஓட்டு வாங்க. 10 முதல் 15% தான் ஓட்டு வாங்க. அது ஒரு சீமாங்கட்சி மாதிரி ஆயிடும். எந்த காலத்தில் திமுக தலையெடுக்கவே முடியும். அப்போ இங்கே சண்டையே வராது. பதவி கிடைச்சி தானே சண்டை வரும். வீரமணி கட்சியில் என்ன சண்டை இருக்குது? சீமாங்கட்சியில் என்ன சண்டை இருக்குது? வைகோ கட்சியில் என்ன சண்டை இருக்குது? அதே கதை திமுக எதிர்கால வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.